அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபினோ பேமெண்ட் பேங்க் ட்ரெயினர் கார்த்திக். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேமிப்பு கணக்கு பற்றி பார்க்க போகிறோம். மெர்ச்சன்ட் அவங்களுடைய மொபைலில் ஃபினோமித்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய டேஷ்போர்டில் மொபைல் நம்பர் சர்ச் அப்படிங்கிற பாக்ஸில் கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதவிதமான சேமிப்பு கணக்கு அதில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுப் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே கிட் டைப் ரெகுலர் காம்போ செலக்ட் பண்ணும். கார்டு வேரியன்ட் செலக்ட் பண்ணும். ஆதார் சீடிங்னா எஸ்ஆர் நோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே இகேஒய்சி நம்ம ஆதார் மூலமாக அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமருடைய ஆதார் நம்பர் அந்த 12 நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி படம் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணும். டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வச்சதுக்கப்புறம் அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அவங்களோட நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், டேட் ஆஃப் பர்த்து, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா இல்லை மேரிடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வரும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு கீழே ஃபாதர் நேம் இருக்கும், மதர் நேம் இல்லாமல் இருக்கும். மதர் மெய்டன் நேம் ஓகேங்களா, மதர் மெய்டன் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணும். அம்மாவோட பிஃபோர் மேரேஜ் இனிஷியல் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணும். மெயில் ஐடி கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எகெயின் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அக்ரிகல்ச்சரா, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட், ரிட்டையர்ட் சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் சேம் ஆஸ் ஆதார் அட்ரஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஆதார் அட்ரஸ். அதுக்கடுத்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம ஏதாவது வித்தியாசம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்காக அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். பேன் ஆர் ஃபார்ம் 60 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பேன் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம இதில் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ட்ரு பண்ணுற பேன் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்க வச்சுருக்கக்கூடிய பேன் கார்டோட ஒரிஜினலை கிளியராக ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா, கிளியராக ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதை அப்லோடு பண்ணோம். எதுக்காக அப்படின்னா ஆதாரில் இருக்கக்கூடிய பேரோ இல்லை பேன் கார்டில் இருக்க பேரோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய ஃபினோ சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலை கிளியராக ஃபோட்டோ எடுத்து சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்டு பர்சன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நோ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நோ கொடுத்துடணும். அடுத்து ஃபேட்கா டிக்ளரேஷன், நான் இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்ட் பேயர் அதை செலக்ட் பண்ணும். அடுத்து நாமினி கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். நாமினி அட்ரஸ் சேம் ஆஸ் ஆதார் அட்ரஸ்னால் சேம் ஆஸ் ஆதார் அட்ரஸ் கஸ்டமர் அட்ரஸ் படி. சரிங்களா, நாமினி நேம் ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணும். அப்போ தான் நாமினி ப்ராப்ளம் இல்லாமல் எந்த ரிவிஷன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கான சேமிப்பு கணக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது நீங்கள் என்ட்ரு பண்ணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்மார்ட், பேசிக், ஓன், ஃபேமிலி ஓன்ட் இந்த மாதிரி ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஆனுவல் இன்கம் என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கிட் நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த கிட் நம்பர் அப்படிங்கிறது இப்போ நம்ம கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஏடிஎம் கார்டு கவர் தான் நம்ம கிட்டுன்னு சொல்லுவோம். அந்த கிட்டில் இருக்க நம்பரை என்ட்ரு பண்ணி வேலிடேட் ஆனதுக்கப்புறம் அமௌண்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஃபண்டிங் 450 ருபீஸ் கொடுத்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதில் கேட்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஐ ஹியர் பை கன்சென்ட் அப்படிங்கிற டிக் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் ஓகேங்களா, இடதுகை வலதுகையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபிங்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப்சர் பண்ணும். அது நீங்கள் கேப்சர் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும். அந்த குவாலிட்டி ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் 70க்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். எல்லா ஃபிங்கரும் வைக்கணும். நம்ம அது கண்டிப்பாக ஒரு கஸ்டமரோட எல்லா ஃபிங்கரும் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது தொந்தரவுகள் இல்லை இடைஞ்சல்கள் அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லை அவங்க பேங்க்கில் ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாலும் எல்லா ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ரிவிஷன்ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கிளியர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம்
வரக்கூடிய டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆதார் மூலயமா அவங்களுக்கு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடிபி அப்படிங்கிறது நம்ம அவங்களுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கும் போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபினோவின் சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது தொடங்கிடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபினோ சம்மந்தமான விஷயம் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.